கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் சில நேரங்களில் நிறைய விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு கோபம் வருகிறது. நாம் அந்த இடத்துல சண்டை போடுகிறோம். சில நேரத்தில் நாமளே யோசிப்போம், ஏன் நம்ம இப்படி ஆயிட்டோம், நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது சொல்லிட்டு மறுபடியும் நம்மளை என்ன செய்துக்கிறோம், புதுப்பித்துக்கிறோம். அப்போ நமக்குள்ளே யோசனை வருது, நம்ம 1 மாதம் 10 நாள் பொறுமையாக இருந்தாலும் அதுக்கு பிறகு அவங்க கோபத்தை உண்டு பண்ணும்போது நம்ம பொங்கி எழும்புகிறோம். இது போக போக என்ன ஆகுது, நம்ம நிலைச்சிருப்போமா ஆண்டவர்கிட்ட, இல்லை நம்ம இந்த மாதிரியே போயிடுவோமா அப்படின்னு நம்ம ஊழியத்துலேயோ ஏதோ ஒரு ஆண்டவருடைய இதில் நம்ம உலகத்துக்கு ஒப்பாகவும் வெளிச்சமாகவும் அவருடைய பிள்ளையாக அவருடைய சித்தத்தை செய்யணும்னு நாம் நினச்சிட்டு போகும்போது நம்ம மேலே எந்த தப்பும் இல்லாத போது அவங்க சொல்லும் போது நம்ம திடுக்குன்னு கோவப்படுறோம். அப்புறம் நாளடைவு நமக்கு ஒரு வயசு வரும்போது நாம் யோசிக்கிறோம், இப்படியெல்லாம் அவங்க என்ன தான் பண்ணாலும் நாம் என்ன செய்யணும், உண்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஒரு பக்கம் யோசித்தாலும் நம்ம மரண தருவாயில் வரைக்கும் நிலைத்திருப்போமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு பயம் வருது இல்லையா? நம்ம ஊழியத்துலேயோ நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலையோ நம்ம எப்பொழுதும் நிலைத்திருப்போமா அப்படின்ட்டு நாமளே என்ன செய்துக்கிறோம், யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய இதில் நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே, நான் நிலச்சிருப்பேனான்னு எனக்கு தெரியல, ஆனால் நீர் என்னோட கூட இருக்கும்போது நான் நிச்சயமாக நிலச்சிருப்பேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கணும் இல்லையா? ஆண்டவர் மரண பரியந்தம் என்னை நீங்கள் வழி நடத்துங்க, நான் அல்ல நீரே என்னை நிலைத்திருக்கும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆவி ஆத்மா சரீரத்தை நம்ம ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிலை நிற்க பண்ணுவார். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கிற அளவுக்கு ஆண்டவர் நிச்சயமாக வழி நடத்துவார். அவர் சொல்கிறார் இல்லையா, அதில் உன்னை தாங்குவேன், தப்புப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நீங்கள் இப்படி என்னை மாதிரி நீங்கள் ஏதாவது யோசிச்சிங்கன்னா ஆண்டவர் கையில் ஒவ்வொரு நாளும் நான் என்னைய ஆண்டவர் கையில் தான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவருடைய அனுதினமும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுடைய சித்தத்தைப்படி நான் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. நான் எந்த இடத்துலையும் எந்த இதுவும் தவறு செய்யாதபடி உலகத்துக்கு உப்பாகவும் உலகத்துக்கு வெளிச்சமாகவும் இருக்க என்னை பயன்படுத்துங்க. என் ஆவி ஆத்ம சரீரத்தை எடுத்து பயன்படுத்துங்க. உங்களுடைய கரத்தில் தான் ஒப்பு கொடுக்குறேன். நான் அல்ல, எனக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடிங்கன்னு சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுப்பேன். நீங்களும் அப்படி செய்கிறீங்களா? தேங்க்யூ.